ஹோட்டல்ஸ்லாம் எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க சப்ளை. இது எப்படி அது ரூமர் வந்ததுன்றது ஒரு மர்மமாக இருக்குது. மக்களே நினச்சினாங்க என்னமோ திடீர்னு வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்காது அப்படின்னு பயம்தான் இருக்க தவிர வந்து உண்மை கிடையாது. ஒரு பெட்ரோல் பம்பில் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பெட்ரோல் விற்கிறார் அல்லது 2000 லிட்டர் பெட்ரோல் விற்கிறார். ஸோ அந்த ப்ராடக்ட் இறங்கும், திரும்பி விற்கும். அது ரொட்டீனில் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார், ஷெட்யூல் இருக்கும். ஓகே. திடீர்னு அதை விட்டுட்டு அவர் 2000 லிட்டர் விற்க வேண்டிய அந்த இடத்துல 6000 லிட்டர் விற்றுதுன்னு வச்சுக்கோங்க. ஆயில் கம்பெனி வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைன்றதை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்க வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க. ஆவரேஜாக வந்து ஒரு 3 days ஸ்டாக் வந்து டீலர் மெயின்டைன் பண்ணுறாங்க. பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு 4 பெட்ரோல் ட்ரையாக இருக்குது, அதனால் வந்து பெட்ரோல் கிடைக்கலன்னு இருக்கு. அந்த டீலரையே அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு ஸ்டாக்லாம் வருதா, பொசிஷன் எப்படி இருக்குன்னா. 100க்கு 100% வந்து பெட்ரோல் டீசலில் நமக்கு கிடைக்கல, நம்ம வண்டி இன்னைக்கு ஓடாது, நம்ம வீட்டில் நிறுத்திட்டோம் அப்படின்ற நினைப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷனின் பிரசிடென்ட் திரு KP முரளி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப நாட்கள்ல இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ, ஃபியூச்சர்ல அதாவது வரும் நாட்கள்ல பெட்ரோல் கிடைக்காம போயிடுவோம் அப்படிங்கிற பல்வேறு பயம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அது உண்மைதானா? இப்ப நிலவரம் எப்படி இருக்கு சார்? பயம்தான் இருக்க தவிர வந்து இது வந்து உண்மை கிடையாது. ஓகே. எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க தவிர, ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட போனாக்கா டெம்பரேச்சர் செக் பண்ணாக்கா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அவருக்கு ஒரு இன்னர் ஃபீலிங், எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுலேயே ஒரு பயத்தில் இருப்பார், அவ்வளோதான். இப்போ டாக்டர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஃபீவரிஷ் இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மக்களே நினச்சினாங்க என்னமோ திடீர்னு வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்காது அப்படின்னு. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு நினைப்பு வந்தது காரணம் வந்து எல்பிஜியில் ஹோட்டல்ஸ்லாம் எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல, ஸோ அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சப்ளை. அப்போ என்ன செய்யுது, இன்னொரு ஹோட்டல்காரங்க என்ன நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு மூடுறாங்க. என்னடா அது இது மாதிரிலாம் ஆகுது. அப்போ ஏன் அது ரிலேட்டட் தானே, பெட்ரோல் டீசலும் அதே ஆயில் கம்பெனி தானே சப்ளை பண்ணுது, அப்போ பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு திடீர்னு. ஓகே சார். அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு போனவங்க அதை ஃபில் பண்ணுற க்ரௌடை பார்த்துட்டு மற்ற ஜனங்க வேடிக்கை பார்த்தவங்க அவங்க வந்து கொண்டு எடுக்க போய் அவங்க கேனில் பிடிக்க, பேரலில் பிடிக்க, எல்லாமே கும்பல் ஒருத்தர் நியூஸ் ஸ்ப்ரெட்டாக இது மாதிரி ஆயிருக்கு சில பாக்கெட்டில். இது அச்சம்தான். இது வந்து ஒரு பேனிக் பையிங்கு, ஒரு ரூமர், ஏதோ ஒரு ரூமர். இது எப்படி அந்த ரூமர் வந்ததுன்றது ஒரு மர்மமாக இருக்கு. ஓகே. பட் அதனால இந்த பேனிக் பையிங் வந்தது. ஓகே. அது வந்து இட்ஸ் எ டெம்பரரி ஒன் இங்கே நடந்தது. 100க்கு 100% வந்து டிமாண்ட் பெட்ரோல் டீசலில் நமக்கு கிடைக்கல, நம்ம வண்டி இன்னைக்கு ஓடாது, நம்ம வீட்டில் நிறுத்திட்டோம் அப்படின்ற நினைப்பே தேவையில்லை, இருக்காது. ஓகே. இந்தியா கவர்மெண்ட், நம்மளுடைய இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இந்த இஷ்யூவில் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கு நீங்கள் சாதாரண ஒரு பாமர மக்களாக பார்த்தாக்கா நீங்கள் அண்டை நாடுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சுச்சுவேஷன். இப்போ ஏஷியன் கண்ட்ரிலேயே அண்டை நாடுகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. அவங்க ரொம்ப பேனிக்காக இருக்குது, பயங்கி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. முதல்ல வந்து இவ்வளோ பிரச்சனை, ப்ராடக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருந்தாங்களே. ஓகே. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விலையை உயர்த்தினாங்களா? இல்லை, உயர்த்தவே இல்லை. அப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே விலை உயரும். இப்போ கடந்த 2-3 நாட்கள்ல முதல்ல வந்து சமையல் எரிவாயு விநியோகம் வந்து நிறுத்தப்படுது. அதுல இருந்து தான் மக்களுக்கு வந்து அந்த பயமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அவங்க வந்து பெட்ரோல் பங்க்ல நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வண்டி டேங்க் ஃபில் பண்றது மட்டும் இல்லாம 25 லிட்டர் இந்த வாட்டர் கேன் அந்த மாதிரி வண்டியா வந்து அதை ஃபில் பண்ணிட்டு போறதுலேயே நம்ம பார்த்துருப்போம். யூஸ்வலாவே ஒரு பங்க் வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த தேவையும் தாண்டி ஸ்டாக் வைக்க வேண்டிய கட்டாயம் பங்குகளுக்கு ஏற்பட்டிருக்கா? அதற்கான வரத்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா சார்? அந்த ஒரு 4-5 நாள்ல வந்து அந்த சிரமம் டீலருக்கு இருந்தது. ஏன்னா அவரு ரொட்டீன் பிளான் பண்ணுவார், இன்னைக்கு இவ்வளவு சேல் விற்கும் அப்படின்ற அவருக்கு தெரியும். எக்ஸாம்பிள், ஒரு பெட்ரோல் பம்ப்ல ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பெட்ரோல் விற்கிறார் அல்லது 2000 லிட்டர் பெட்ரோல் விற்கிறார். அவர் என்ன பண்ணார், ஒரு 4 நாள் ஸ்டாக் வச்சா 8000 லிட்டர் இருக்க போகுது.
அந்த 8000 லிட்டர் வந்து 4000 லிட்டரா குறையும் பொழுது என்ன பண்ணுவாரு, அங்கே இண்டென்ட் போட்டு அங்கேருந்து ப்ராடக்ட் வரும். ஓகே. ஸோ அந்த ப்ராடக்ட் இறங்கும், திரும்பி விற்கும். அது ரொட்டீனில் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார், ஷெட்யூல் இருக்கும். ஓகே. திடீர்னு அதை விட்டுட்டு அவர் 2000 லிட்டர் விற்க வேண்டிய அந்த இடத்துல 6000 லிட்டர் விற்றுதுன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் தான் 40% 50% இன்க்ரீஸ் எல்லாம் கூட ஆயிருக்கின்றாங்க அவங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து 3 டைம்ஸ் விற்றுருக்குது சென்னையில் ஒரு டீலருக்கும். ஓகே. அப்போ அந்த 3 டைம்ஸ் அவர் விற்கும் பொழுது என்ன பண்ணுவார், சாதாரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னாக்கா அவங்களுக்கு தேவையானது வந்து நியர்பை இங்கே டெர்மினல் இருக்குது வந்துரும்ன்றதுனால காலையில் போட்டால் அவங்களுக்கு வந்து 2 hours 3 hours வந்து அவங்களுக்கு ஸ்லோட் வந்துடும். ஸோ அதை வச்சு தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மீறி அவங்களுக்கு சேல் ஆகும் பொழுது அவங்களே திணறினாங்க. எப்படி நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு, பணத்தை கட்டணும் எடுக்கணும், அது வேற. அதன் பிறகு ஆயில் கம்பெனி வந்து அவங்களுக்கு இவங்க கேட்ட இன்டர்நெட் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதுக்கு வெஹிக்கிள் அவைலபிலிட்டி அங்கே இருக்கணும், இருந்து அனுப்பணும். அது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து டீலருக்கும் இருந்தது, ஆயில் கம்பெனிக்கு இருந்தது. பட் அதை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக வந்து டீலர்ஸும் வந்து அதை மேனேஜ் பண்ணி சப்ளை கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே வந்து அவங்க பயந்து க்ரௌட் இருக்குன்ட்டு க்ளோஸும் பண்ணல, இருக்கிறத பூரா நம்ம வித்துடுவோம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் அதிகமா வித்து எந்த பாக்கெட்லாம் அது மாதிரி ப்ராப்ளம் வந்ததோ அங்க வந்து சப்ளையும் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ வந்து இந்த சிரமம் நீங்க கேட்ட கேள்வியில சிரமம் இருந்தது, டீலருக்கும் ஆயில் கம்பெனிக்கு இருந்தது, அது சமாளிக்கப்பட்டது. ஒரு பெட்ரோல் பங்க்ல நார்மலா எத்தனை நாளைக்கு தேவையான ஸ்டாக் வந்து வச்சிருப்பாங்க சார்? ஆவரேஜா ஏன்னா ஒவ்வொரு டீலருடைய ஃபைனான்சியல் பொசிஷனை பொறுத்து இருக்குது. ஓகே. சில டீலர் 5 நாள் கூட வைக்கலாம், ஹை வால்யூம் டீலரா இருக்கலாம், அவங்க டேங்க் கெப்பாசிட்டி அதிகம் வச்சிருக்கலாம். 5 நாள் 6 நாள் கூட வச்சிருக்கலாம், அவங்க வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சாதாரணமா இதுல வந்து குறைஞ்ச ஒரு லாப இதுல தான் வந்து தற்சமயம் ஒரு 10 வருஷமா பார்க்கும்போது அதிக லாபம் இல்லாமல் தான் வந்து இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி, தின் மார்ஜின் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுடைய கேபிட்டலும் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால ஸ்டாக் வைக்க முடியும். ஆனால் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 3 days ஸ்டாக் வந்து டீலர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே சார். ஸோ அவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் சேல். இப்போ ஒருத்தர் வந்து 3 கேர் ஒரு நாளைக்கு விற்கிறாருனாக்கா அவர்கிட்ட டெஃபினட்டாக வந்து 9 கேயிலேருந்து 10 கேயில், அதாவது 9000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் ஸ்டாக் இருக்கும். ஓகே. ரொட்டேஷன் பேசிஸில் அவங்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கும் இங்கே போகிறதுக்கும் வந்து அந்த ரொட்டேஷனில் கரெக்டாக இருக்கும். ஓகே. இதுதான் அவங்க பிளான் பண்ணுறது. ஓகே சார். இதுதான் ஸ்டாக்காக வந்து டீலர்கிட்ட இருக்கிறது. ஓகே சார். இப்போ இந்த போர் பதற்றம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்போதான் ஒரு கப்பல் ரஷ்யால இருந்து இப்போ ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் அது பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலங்களுக்கும் அனுப்பப்படும். சராசரியா நம்ம மாநிலத்துக்கு தோராயமா எவ்வளவு பெட்ரோல் மாதம் அனுப்பப்படுது சார்? இதனால அது வரக்கூடிய அது வரத்தோட இது வந்து பாதிக்கப்படுமா சார்? இது ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு அப்பாற்பட்ட கேள்வி. ஏன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ டீலர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னாக்கா அது டீலர் அசோசியேஷன் பிரசிடென்ட் சொல்ல முடியும். ஓகே சார். இது வந்து ஆயில் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஆயில் கம்பெனி வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைன்றதை வந்து ஒரு 3 monthsக்கு அவங்க வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. இன்டென்ஸ் அதுக்கு பிரகாரம் தான் வந்து பிளான். ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியே இருந்து தான் நம்ம 70% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து வெளியே கண்ட்ரில தான் நமக்கு கிடைக்குது. அதனால அது ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கணும் இந்த விஷயங்கள். ஸோ அவங்க எவ்வளவு ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு தோராயமாக நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னாக்கா தமிழ்நாட்டில் 7000 பெட்ரோல் பம்ப் இருக்கு. நான் சொன்ன ஆவரேஜா 4000 லிட்டர் விற்குதுன்னு சொல்றேன் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த கால்குலேஷன் 4000 லிட்டர் இன்டூ 7000 பெட்ரோல் பம்புன்னு போட்டாக்கா அது வந்து ஒரு நாள் சேல். ஓகே. வச்சுக்கலாம். இன்டூ 3 மாசம் சேல் போடுங்க, என்ன வருதுன்னு. ஸோ அதனுடைய இதுல இருந்து ஒரு குஷன். ஓகே. நாங்க என்ன எடுக்கிறோமோ அது இல்லாம அவங்க ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு 20 நாள் 18 நாள் 21 நாள் ஸ்டாக் அவங்க கிட்ட இருக்குன்னு. ஓகே. நாங்க எடுக்கக்கூடியது அவங்களுடைய குஷன் ஸ்டாக். இதை வச்சுதான் அவங்க இன்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். பட் இப்போ அவங்க இன்டென்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ எவ்வளவு அந்த ஷிப்ல வந்தது, எவ்வளோ மெட்ரிக் டன் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே. 3 ஆயில் கம்பெனிக்கு எவ்வளோ அதை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே சார். சார், இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம், ப்ரெஸ் மீட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். பேரலாகவே இந்த சிஎன்ஜி தட்டுப்பாடும் நமக்கு ஏற்பட்டிருக்கு சார். அது தொடர்பான ஏதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், அது விலை நிர்ணயம் குறித்த அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட்டிருக்கா சார்? இல்லை அது நம்ம துறைக்கு கீழே வருமா சார்? சிஎன்ஜி வந்து மற்ற அதாவது டெல்லி, மும்பை இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே இங்கே வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து இருக்கு. அதுவும் பெட்ரோல் பம்ப்ல தான் சிஎன்ஜி அதனுடைய இது இருக்குது. ஓகே.
பட் அதனுடைய சப்ளைஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரியாக வந்து இப்போ ஹெச்பிசின்னு ஒரு அவுட்லெட் இருக்குனாக்கா அவங்களுக்கு ஹெச்பிசிலேருந்து தான் பெட்ரோல் வரும், டீசல் வரும். ஓகே. அது மாதிரி சிஎன்ஜி அது மாதிரி இல்லை. ஓகே. ப்ரைவேட் கம்பெனிஸு மூலமாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அவங்களுடைய கண்ட்ரோல் தான், அவங்க தான் அந்த இடத்த வந்து எரெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அதில் உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு மார்ஜினும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் வித் எங்களுடைய அந்த அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸில். அது வந்து அது ஒரு கனெக்ஷன், அது கனெக்டிவிட்டி இல்லை. ஓகே சார். ஸோ அதனால் அதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் சொன்னாமல் நான் தவறான ஆன்சர் சொல்லி அது தவறான கருத்தாயிடக்கூடாது. ஓகே சார். அதுக்குண்டான நீங்கள் பீப்புளை மீட் பண்ணி கேட்டிங்கனாக்கா சொல்லலாம். அதுக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எண்ணெய் நிறுவன அதிகாரிகளே நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுதான் பெஸ்ட் பர்சன், அவங்க கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். சார், இந்த எல்பிஜி சிஎன்ஜி பெட்ரோல் தட்டுப்பாடு ஆரம்பிச்சதுலேருந்து அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எந்த மாதிரியா இருக்கு? நீங்கள் வைத்த கோரிக்கைகள் வந்து அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கா? உங்க சைட்ல இருந்து என்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க சார் இந்த பிரச்சனை தொடர்பா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நேற்று வந்து எங்களுடைய கோரிக்கையில் ரிக்வெஸ்ட் என்ன வச்சிருக்கேனாக்கா, ஏன்னா கேனில் வந்து நாங்களே அனௌன்ஸ் பண்ணோம், கேனில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீலரை வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம், மக்களை வந்து வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே அபாயகரம் வந்து, அதனால செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி சொல்லியிருக்க நேரத்தில் அரசாங்கம் வந்து கேனில் வழங்கினா தவறு, அதனால நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஓகே சார். ஸோ கேனில் வழங்காமல் இருக்கலாம், அது வந்து டீலருடைய வேலை, அவங்க செய்ய முடியும். ஓகே சார். அது கொடுத்து தான் ஆகணும்னு வந்து அங்கே வந்து தகராறு பண்ணாக்கா அதை வந்து டீலராலேயோ டீலர் பண்ணாலேயோ சமாளிக்க முடியாது அந்த விஷயத்தை. ஓகே. அதனால் நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும். போலீஸ் ப்ரொடெக்ஷனாக்கா ஒரு பெட்ரோல் பம்புக்கு ஒரு போலீஸ் இருந்தாங்கனாக்கா ஓகே சார், அவங்க ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இது மாதிரி வந்து கேட்குறவங்கள நம்ம டீலர் ஸ்டாஃப்ஸ் வந்து மக்களுக்கு என்ன பெட்ரோல் டீசல் சப்ளை பண்ணணுமோ வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க வாகனங்களுக்கு அதுக்கு வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும். இதை வந்து இந்த ஆர்குமெண்ட் இதில் போனாங்கனாக்கா அது தடைபடும். அதை அவங்க போலீஸ் ஹேண்டில் பண்ணாங்கனாக்கா ஈஸியாக இருக்கும்னு இது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ டெம்பரரியாக வந்து இது மாதிரி இந்த பேனிக் இது தீர்ற வரைக்கும், ஏன்னா எப்போ வேணா திருப்பி ஒரு பேனிக் பை கூட வரலாம். நிச்சயமா போர் பதற்றம் தொடர்ந்து மக்கள் எப்போ என்ன பதற்றாவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எங்கன்னா ஒரு 4 பெட்ரோல் பம்பில் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன்னால பெட்ரோல் ட்ரை அவுட் ஆயிருக்கும். பட் அதனால மக்கள் என்ன நினைச்சுப்பாங்கனாக்கா வந்து பெட்ரோல் தீர்ந்துச்சு, அவருக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், அதனால அவரால் பணம் கட்டி எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆயில் கம்பெனி என்ன 3 ஆயில் கம்பெனி எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்க, டே எண்ட் கிரெடிட் அப்படின்னு பேர். டே எண்ட் கிரெடிட்னா என்னன்னா, இன்னைக்கு எனக்கு என்ன நான் இன்டென்ட் பண்றனோ அது வந்து முன்னாலே நான் இன்டென்ட் பண்ணிடுவேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க டேங்க் லாரி மூலமா அனுப்புவாங்க. அது வந்து சேரத்துக்கு அன்னைக்கு ஈவினிங் ஆகும். சென்னையை தவிர மற்ற லொகேஷன்ஸ் எடுத்துக்கினாக்கா எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் உள்ளது, வந்து சேரத்துக்கு 8 to 9 hours ஆகும் வந்து சேர. பட் அதுக்கு முன்னாடி அன்னைக்கு டெய்லியே வந்து இல்லை நான் இந்த பேமெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் அது வரணும்னாக்கா இட் வில் டேக் டிலே. டிமாண்ட் இருக்கும், அந்த பங்குக்கு டிமாண்ட் இருக்கும், எல்லாருக்குமே டிமாண்ட் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது தான் கையில கேஷ் கொடுக்குது. அதுதான் மெத்தட். ஸோ இது அதனால அவங்க என்ன வச்சிருக்காங்க, ஸோ ப்ராடக்ட் சீக்கிரம் அவைலபிலிட்டி வந்து சேரணுன்றதுனால அது டே எண்ட் கிரெடிட் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அன்றைய நாளுக்குள்ள வந்து அந்த பேமெண்ட்டை நம்ம அந்த ஆயில் கம்பெனிக்கு ஆர்டிஜிஎஸ் மூலமா அனுப்பிச்சிடணும். அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். அதுதான். ஸோ அதில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க பேமெண்ட் அனுப்பாமல் விட்டுட்டாங்க, வேற ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அது மாதிரி சில டீலர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர் அவுட்லெட் ட்ரை அவுட் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு அது மாதிரி வரும்போது திருப்பி ஒரு பேனிக் பை அதை பார்த்துட்டு மக்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு 4 பெட்ரோல் ட்ரையா இருக்கு, அதனால வந்து பெட்ரோல் கிடைக்கலன்னு இருக்கு. தயவுசெய்து அது மாதிரி இருந்தாக்கா மக்கள் வந்து அந்த டீலரையே அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு ஸ்டாக்லாம் வருதா, பொசிஷன் எப்படி இருக்குன்னா வேலை செய்யற ஸ்டாஃபே சொல்லிடுவாங்க. இல்ல நாங்க லோடு கேட்டு 3 நாள் ஆச்சு வரல அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிய போகுது. அது மாதிரி என்கொயரி பண்ணி கூட வந்து அவங்க நிலைமையை தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றேன். ஓகே சார், 100% தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ.